நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே இந்திய மாணவர் சங்கத்தினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் டெல்லியில் போராடி வரும் கரப்பாம்பூச்சி ஜனதாவுக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வை நடத்தி வரும் NTA அமைப்பை ரத்து செய்ய வேண்டும், ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் மாணவ அமைப்பினர் வலியுறுத்தினர். நீட் தேர்வு NDA நிறுவனம் நடத்திய நீட் தேர்வினுடைய முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் போராடி வரக்கூடிய காக்ரோச்சுகள், அதில் உண்ணாவிரதம் இருந்திருக்கக்கூடிய லடாக்கினுடைய கல்வியாளர் சோனம் உள்ளிட்டோருக்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழ்நாட்டில் நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். 2022 ஏற்கனவே பேப்பர் லீக்கு, 2024 கொஸ்டின் பேப்பர் லீக்கு, 2024 லீக்கு. ஸோ அப்போ இந்த NDA நிறுவனம் என்பதே தேர்வுகளை நடத்த தகுதியற்ற நிறுவனம் என்பதுதான் இந்திய மாணவர் சங்கத்துடைய கருத்து. அதனால் NDA நிறுவனத்தை உடனடியாக கலைத்திட வேண்டும். நீட் தேர்வு ரத்து, ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே இந்திய மாணவர் சங்கத்தினர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் டெல்லியில் போராடி வரும் கரப்பாம்பூச்சி ஜனதாவுக்கு ஆதரவாகவும் நீட் தேர்வை நடத்தி வரும் NTA அமைப்பை ரத்து செய்ய வேண்டும், ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் மாணவ அமைப்பினர் வலியுறுத்தினர். நீட் தேர்வு NDA நிறுவனம் நடத்திய நீட் தேர்வினுடைய முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் போராடி வரக்கூடிய காக்ரோச்சுகள், அதில் உண்ணாவிரதம் இருந்திருக்கக்கூடிய லடாக்கினுடைய கல்வியாளர் சோனம் உள்ளிட்டோருக்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழ்நாட்டில் நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம் தமிழ்நாட்டில் 5 இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம். 2022 ஏற்கனவே பேப்பர் லீக்கு, 2024 கொஸ்டின் பேப்பர் லீக்கு, 2024 லீக்கு. ஸோ அப்போ இந்த NDA நிறுவனம் என்பதே தேர்வுகளை நடத்த தகுதியற்ற நிறுவனம் என்பதுதான் இந்திய மாணவர் சங்கத்துடைய கருத்து. அதனால் NDA நிறுவனத்தை உடனடியாக கலைத்திட வேண்டும்.